விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 15ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை ஆனி மாதம் 31ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கனை அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது. மிக விரைவில் உங்கள் உள்ளம் கைகளை தேடி உங்கள் வரவேற்பறையில் அருமையான ஜோதிட குறிப்புகள், ஜோதிட விளக்கங்கள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளங்களுடன் ஆகா கண்கள் வியர்ந்து ஜோதிடத்தை பார்க்கும் அளவுக்கு பிரமிப்பான நிகழ்ச்சிகளுடன் உங்களை தேடி. இன்னைக்கு சந்திரன் நாள் முழுதும் பூச நட்சத்திரத்துல இரவு 9:42 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறம் மேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்றைய திதி பிரதமை திதி காலை 11:45 வரைக்கும். அதுக்கப்புறமேல் வரக்கூடியது துதியை திதி. அப்போ காலை 11:45 வரைக்கும் ஏதாவது நல்ல காரியம் வச்சிருந்தோம்னா அது தள்ளி போட்டு செய்யறது நம்ம நேயர்களுக்கு உத்தமமான பலன்களை இன்னைக்கு நாளில் கொடுத்தோம். சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, காலை 10:30 12 வரைக்கும் குளிகை, சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்திலையும் இரவு 9:42 அப்புறமேல் ஆயுள்ய நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரே. மூலம் போராட்டத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. நம்ம அன்புக்குரிய பாசத்திற்குரிய சொந்தத்திற்குரிய நேயர்கள் யாராவது மூலம் போராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, சார் டார்டாய்ஸா சார், ஆமையா சார், அப்படி சொல்லக்கூடாது. கூர்மா அவதாரம். என்ன அவதாரம்? கூர்மா அவதாரம். மகாவிஷ்ணுவோட கூர்மா அவதார திருவுருவ படத்தை இன்னைக்கு ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், அந்த கூர்மா அவதாரத்தினுடைய கதையை கேட்கறதும், மந்திரமலையை தாங்கி நின்ன அந்த கூர்மா அவதாரத்தோட பெருமையை கேட்கறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும். ஆந்திர பிரதேஷில் ஸ்ரீகாகுளம்ங்கிற ஊரில் இந்த கூர்மா அவதாரத்தினுடைய பரிபூர்ணமான ஒரு ஸ்தலம் இருக்குது. ஸ்ரீகாகுளம் கூர்மா அவதார பெருமாள் பித்ருதோஷத்தை நீக்கக்கூடிய பெருமாளாக அங்கே காட்சி தரார். ரொம்ப பிரமாதமான ஸ்தலம், ஆமைகள் சரணாலயம் கொண்ட ஸ்தலம். அப்போ பாருங்களேன் எவ்வளோ மகத்துவம் இருக்கும்னு. அப்போ அந்த கூர்மா அவதாரத்தோட பெருமையை இன்னைக்கு நாளில் கேட்டுட்டு அதற்கப்புறம் இன்னைய நாளை ஆரம்பித்தோம்னா இன்னைக்கு நாள் சந்திராஷ்டமங்கிறது மூல நட்சத்திரத்தையோ பூராடத்தையோ பாதிக்காது. ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இதை ஒரு பரிகாரமாக செய்துட்டு நாள் ஆரம்பித்து பாருங்களேன், நிறைய சந்தோஷங்கள் உங்களை வந்தடையும். இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லு. அப்போ எவ்வளவு துணிச்சலாக காரியங்கள் செய்கிறீங்களோ, எவ்வளவு தைரியமாக நெகோசியேஷன்ஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளவு தைரியமாக காரியங்கள் செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு பொருளாதார ஆதாயம், வரவேற்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் பெரிய அளவுக்கு காணப்படும். சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செஞ்சு போகிறார். யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். மேஷராசினியர்களே, குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்பாக பார்க்கப்படுது. வித்தை, வாகனம், சுபங்கள், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் மேஷராசி நேயர்களுக்கே உரித்தானதாக இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விளையாட்டா பண்ணுற விஷயம் விபரீதமாக போய் முடிஞ்சிடும். விளையாட்டா சொல்கிற வார்த்தை கூட விபரீதமாக போய் முடிஞ்சிடும். சார் விபரீதமா சார்? ஆமாம், சந்திரன் விபரீதமான இடத்துல இருக்கார். அந்த இடத்துல ஒரு விபரீத ராஜயோகத்தையும் தரத்துக்காக உங்களுக்கு காத்திருக்கார். கடகம் அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு. அவர் அந்த விபரீத விளைவுக்கு அப்புறமேல் ராஜயோகம்ங்கிறது நிச்சயம் உண்டு. அப்போ விளையாட்டாக நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை, விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், கேலி கிண்டலாக பேசக்கூடிய ஒரு சமாச்சாரம் டக்குன்னு பார்த்தா ஒரு விபரீதத்தை கொடுத்துடுவோம். விளையாட்டு விபரீதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறதுக்கு அப்புறமேல் ஒரு ராஜயோகம் பிறக்க வேண்டிய அமைப்புங்கிறதும் இருக்கும். நல்லவர்கள் உங்களை தேடி வருவார்கள், நல்ல வார்த்தைகள் சொல்வார்கள், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். பெரியோர்களை காண்பதும் நன்று, அவர்களுடன் உரையாடுவது அதனினும் நன்று, அவங்கக்கிட்ட 4 வார்த்தைகள் பேசுவது அதனிடம் நன்று. அவங்க சொல்கிற ஆலோசனையை
மறிக்காமல் அதை அலட்சியப்படுத்தாமல் 2 செவிகளையும் திறந்து கேட்டிங்கன்னா அது ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மை. விபரீதத்தை குறைச்சிக்கிறதும் ராஜயோகத்தை அதிகம் பண்ணுறதும் ட்ராவல்கான டிக்கெட் புக்கிங்ஸ், அகாமடேஷன், ட்ராவல் பிளான் கை கொடுக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு. அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட். பணம் கொடுக்கல் வாங்கல், பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. சிநேகிதியே சிநேகிதனேன்னு சொல்கிற அளவுக்கு சந்தோஷமான தருணங்கள் இருக்கும். நண்பர்களிடையே நல்ல விட்டு கொடுத்து கலந்துரையாடல்கள், சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், நட்பின் இலக்கணமாய் திகழ வேண்டிய தருணங்கள். துரியோதனனும் கர்ணனுடைய நட்பு எப்பேற்பட்டது, குசேலர் கிருஷ்ணனுடைய நட்பு எப்பேற்பட்டது, இது 2ஐயும் குறைத்து சொல்ல முடியும். நட்பின் இலக்கணம்ங்கிற பேர் இவங்களுக்கு உண்டு சார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இதிகாசத்திலேயும் இவர்களுடைய பெயர் கொடி கட்டி பறந்தது. மிதுனராசி நேயர்களே, உங்கள் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற யாரினுடைய கொடி பறக்கும். ஆனால் உங்கள் சிநேகிதனுடைய கொடி பறக்கணுங்கிறதுக்காக சைடில் நின்று கூட நான் அதை வேடிக்கை பார்ப்பேன்னு சொல்லக்கூடிய மிதுனராசி நேயர்களுக்கு அடுத்தவர்களுடைய வெற்றி, சிநேகிதர்களுடைய வெற்றி, சிநேகிதிகளுடைய வெற்றி பெரிய சந்தோஷம் தரும். அடுத்தவர்களை ஜெயிக்க வைத்து புகழ் பெருமை கொடுத்து கைத்தட்ட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். அடுத்த இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஓரம் போனதெல்லாம் போதும். நீங்கள் தான் மெயின் பிக்சரு, மெயின் ஸ்ட்ரீமே நீங்கள் தான். இந்த பூமாலை பாமாலை கெத்தா இந்த லப்பர் பந்து எம்பி அடிக்கிற மாதிரி அடிக்க வேண்டிய தருணம். எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய அமைப்பு. நம்ம கடகராசி எப்போவுமே பந்த சாமிக்கு விட்டுரும். ஆகா, கடகராசி பந்த சாமிக்கு விட்டு டைட்டில் கார்ட்லேயே போடலாம் போல இருக்கு. இன்றைக்கி பந்த சாமி விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எத்தனை 6 போகுது, எத்தனை 4 போகுது அப்படின்னு. கடகராசி நேர்களே, மாலை நேரத்தில் சந்திரன் ரொம்ப பலமாக இருக்க போகிறார். மிகப்பெரிய 2 சந்தோஷமான செய்தியை உங்களுக்காக தரப்போகிறார். வெற்றி செய்தி, வெற்றி செல்வன், வெற்றி செல்வி. ஆகா சார், இப்படியா சார்? வரவேற்புகள், கலந்துரையாடல்கள், விருந்தோம்பல், கெட் டுகெதர். இன்னைக்கு உணவு பிரத்யேகமாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து பழைய உணவெல்லாம் அதெல்லாம் இல்லை. டயத்துக்கு சாப்பாடு, டயத்துக்கு பேக்கரி ஐட்டம்ஸ், காஃபி, டீ பிரமாதமாக இருக்க வேண்டிய நிலை. ஏதோ ஒரு உணவை இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக பாராட்ட போறீங்கன்னா பாருங்களேன். அப்போ வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், பிராண்டட் ஐட்டம்க்கான வஸ்திரங்கள், பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கான பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். பேங்க் அக்கௌண்ட்டிங் கொஞ்சம் ஈவினிங் நேரத்தில் செக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சும்மாவே நம்ம புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் புலம்பல் தவிப்புங்கிறது ஜாஸ்தி இருக்குது. கடகராசிக்கு மட்டும் நீங்கள் ஆகா ஓகன்ட்டீங்க, எனக்கு மட்டும் புலம்புவேன்னு சொல்லிட்டீங்க. தேடி தேடி தேய்ந்தேனே, மீண்டும் கண்முன் எப்போ காண்பேனேங்கிற கேள்வி சிம்மராசி நேயர்களுக்கு இருக்கும். அப்போ ஞாபகம் மறதி, பொருட்களை வச்சிடுறது, ஃபைலை மறந்து வச்சிடுறது, ஐயோ சிஸ்டத்துக்குள்ளே எந்த ஃபோல்டரில் வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு. இந்த ஆதார் கார்டு, டெபிட் கார்டு, அதாங்க அடையாள அட்டை, கடன் அட்டை, ரேஷன் கார்டு அட்டை, அப்புறம் இந்த ஆதார் அட்டை, இதெல்லாம் தேட வேண்டிய தருணம். இந்த மாதிரி தேடுற மாதிரி நிலை இருந்ததுன்னா இப்படி கேதுவனையே தேட விட்டுட்டாரா? இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்குமே நீங்கள் தேஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். தேடி தேடி தேயணும். பற்றாக்குறைகள் இருக்கும், வாத விவாதங்கள் இருக்கும், உங்களுடைய கருத்துக்களை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பிரேக்கு, நம்ம நிகழ்ச்சியில் பிரேக்குன்னு நினச்சிடாதீங்க. நமக்கு பிரேக்கே கிடையாது, நமக்கு எண்டும் கிடையாது, போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ சிம்மராசினிலே உங்களுக்கும் பிரேக்கு கிடையாது, எண்டு கிடையாது. பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். முதுகு வலி, கழுத்து வலி, கொஞ்சம் ரெஸ்டே இல்லையே அப்படிங்கிற தவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாயம் ஒன்று, இந்த சொக்கட்டான் ஆடுவது அப்படின்னு உங்கள்கிட்ட தான் கேட்கணும். இந்த கேம்பிள், ரிஸ்க் எடுக்கிறது, இந்த 2 போட்டு 4 எடுக்கிறது, 4 போட்டு 8 எடுக்கிறது, அதுவும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு, மார்ஜின் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் தான் தலைவர், திமிங்கலம் தான் அணுங்கோ. மேனர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன், டீட்டெயிலிங், வழி நடத்துவது, நீங்கள் செஞ்ச வேலையை ஒரு 4-5 பேரையாவது உட்காத்தி வச்சு இப்படி பிரமாதமாக பிளான் போடுறது, பின்னாடி வரதை முன்னாடியே யூகிச்சு அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சு காலரை தூக்கி விட வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒன்றே ஒன்று, ஓவர் கான்ஃபிடென்ஸை மட்டும் தவிர்த்துடுங்க. இந்த பழி வாங்குறேன், சண்டைக்கு நிற்கிறேன், இந்த அன்னைக்கு எனக்கு இதை கமர்கட்டு கொடுக்கல, எனக்கு கள்ளமிட்டாய் கொடுக்கலன்னு மட்டும் சொல்ல வேண்டாம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு ஒரு பழைய நண்பரை சந்திக்க வேண்டிய நிலை நிச்சயமாக இருக்கும். நினைத்தாலே இனிக்கும். அப்போ இனிப்பு பொருள் கன்னிராசி நேயர்களே மாலை நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான அமைப்புங்கிறது நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சன்னுக்கு ஏது சார் சண்டே? இன்னைக்கு சண்டே இல்லை, ஆனாலும் உழைத்து தானே ஆகணும். நமக்கு ஏது ரெஸ்ட்டு, நமக்கு ஏது பிரேக்கு? வேலை பார்த்துக்கிட்டே தான் உங்கள் நிகழ்ச்சி பார்க்குறேன்னா பார்த்துக்கங்களேன். எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே வராதா? ஒரே டென்ஷன், படபடப்பு. உங்களுக்கு உடம்புல இருக்கிற பலம் கால்களில் இருக்காது. கால் வலிக்குதே, கால் அசந்து போகுதே, அயர்ந்து போகுதே, இதுக்கெல்லாம் கூடவா ஜோசியத்தில் விடை உண்டு? எல்லாத்துக்கும் ஜோசியத்தில் விடை இருக்குங்க. வாழ்க்கையில் அனைத்தும் கிரகாச்சாரங்கள்ங்கிறத புரிந்துக்கிறதுக்கான தருணம்.
உறவுகளிடையே உன்னதத்தை பாராட்ட வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர், இவங்க கிட்டத்தெல்லாம் பேக் டு பேக் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஃபீட்பேக்கை கேட்குறதும் அவங்களுடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்க வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். டென்ஷன் படப்பொறுப்புக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீட்டில் பெண் துலாம் ராசி நேர்களாக இருந்தால் உழை வைக்கிறோமோ இல்லையோ, நமக்கு யாராவது உலைய வச்சுருவாங்களோங்கிற பயம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எல்லாம் சிவமயம் என்பர், எனக்கு எல்லாரும் பயமயம். இந்த குழந்தைங்களை பார்த்தாலே இப்படி பயமாக இருக்கே, வீச்சு வீச்சுன்னு கத்துதுங்க, வீச்சு வீச்சுன்னு ஓடுதுங்க. இந்த குழந்தைங்களோட நம்ம ஃபோனை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படிங்கிற புலம்பல் இன்றைக்கி துலாம் ராசி நேர்களுக்கு இருக்கும். ஒரு குழி தோண்டி வச்சு கூட புலம்பிக்கங்களேன். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. கொஞ்சம் கரடியை கட்டிக்கிட்டு மரத்தை சுற்றி வந்த கதை தான். ஆமாம் சார் சுற்றி தான் வரேன். ஒரே ரொட்டேஷன் லைஃபாக தான் இருக்குது. ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டேன், மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டேன், மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போட்டேன், திருப்பி வாரி வலித்து வீட்டில் போட்டேன் அப்படின்னு சொல்கிற நிலை. அவ்வை சண்முகி படத்தில் கமலஹாசன் அசந்து உட்கார்ந்த மாதிரி தான் இன்றைக்கி உட்காரணும். ஆமாம் சார். இதெல்லாம் எதுக்கு? இந்த கொஞ்சோண்டு பாசத்துக்கும், கொஞ்சோண்டு நேசத்துக்கும், கொஞ்சோண்டு அன்புக்காகவும் தானே இதெல்லாம் செய்கிறேன். மரியாதையை கொஞ்சம் காப்பாற்றி விட்டாங்கன்னா போதுமே, அன்பு பாசம் வலுக்காமல் இருந்து கொஞ்சோண்டு இருந்தால் போதுமே அப்படின்னு இந்த கொஞ்சம் பாசத்துக்காக தான் இவ்வளோ பேச்சு விருச்சிக ராசி நேர்களே. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிற்பகல் வரைக்குமே ஒரு பெரிய மனப்போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் மனப்போராட்டம்னா நான் என்ன சொல்லணும், மூடு ஸ்விங்கு தான் சொல்லணும், என் மனம் மூஞ்சலிருந்து தான் சொல்லணும். அப்புறம் ஒரு கிளைண்ட்டு அவங்க கமெண்ட்டில் வேற போட்டுறாங்க, நானும் எந்த வார்த்தையை தான் தேடி பிடிக்கிறது, தூங்காத விழிகள் 2 உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்றுன்னு அன்பான துணையை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை. வாத விவாதங்கள் சமாதானமாகும், சின்ன சின்ன சண்டே சமாதானமாச்சா. இன்னைக்கு பிற்பகலில் உணவுங்கிறது காலதாமதமாகும், ஒரு அதிருப்தியான உணவுங்கிறது இருக்கும். கொஞ்சம் லைட்டாகவே சாப்பிட்டுப்போமே, பரவாயில்ல, உணவை குறை சொல்லக்கூடாது, உணவை எப்போதும் நான் குறை சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு, உணவை விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு மதிய உணவு காலதாமதமாக, கொஞ்சம் அதிருப்தியாக. ஆனால் மாலை நேரத்துக்கு அப்புறம் பெரிய சந்தோஷம், பெரிய சண்டை சமாதானமாகும். உங்கள் மனது நிதானத்தை தேடும், சமாதானத்தை தேடும். நிதானம் சமாதானம் டைட்டில் காலிலே போடலாம் போல இருக்கு. அடுத்து இருக்க மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிடிவாதம் தான். வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. அப்போது டல் அடிக்கிற சொக்கா, அயன் பண்ணாத வஸ்திரம், இந்த பழைய உணவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறது, ஆமாம் சார் கொஞ்சம் அதிருப்தியான முறையிலேயே இருக்குன்னு சொல்கிற நிலை. அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து ஏகோபித்தா ஆகும். இன்னைக்கு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், தெளிவான முடிவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் உங்களோட தைரியம், தன்னம்பிக்கை, ஆண்டிப்பட்டியாரோட ஒரே தைரியத்தை பாராட்டி தாங்க இந்த வார்த்தை. அதே தான் மகர ராசி நேர்லேயே உங்கள் ஒரே தைரியத்தை பாராட்டுதான். இன்றைக்கி ஆண்டிப்பட்டியார் அளவுக்கு நீங்கள் அவ்வளோ தைரியமாக இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். தேத்திக்கங்க, தோல் 2ஐயும் தட்டி கொடுத்துக்கங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த தும்பிக்கையான பிடித்தால் நிறைய நம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்கும். சார், யூ மீன் விநாயகர் தரும் மெசேஜா, பிள்ளையார் தரும் மெசேஜா? அவர் தர மெசேஜை மிஞ்சி வேறு யாருங்க உங்களுக்கு தர முடியும்? விநாயகர் பெயர் கொண்டவர்களை சந்திக்கிறதும், விக்னேஷ், விநாயகமூர்த்தி, கணபதி, கஜபதி இவர்களை சந்திப்பதும், யானையினுடைய திருவுருவங்களை காண்பதும், யானையினுடைய விக்கிரகங்களை கடந்து வருவதும் மகர ராசி நேயர்களுக்கு அமைப்பார். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள், சந்தோஷமான திருமணங்கள், இந்த உறவுகளை தூக்கி சுமக்கணுங்கிறதுக்காக தான் சார் இவ்வளோ பாடுபடுறேன். இந்த குழந்தைகளுக்கு நல்லதை எடுத்து சொல்கிறதும், நல்லதை செய்கிறதும், இந்த குழந்தைகளுக்கான அறிவுரைகளை வழங்குவதுமே என்னுடைய ஒரு கடமையாக இருக்குது. அடுத்த தலைமுறையினருக்கு நல்ல வழிகாட்டுவதும், நல்ல விளக்கங்களை சொல்வதும், அதே மாதிரி எதிரியினுடைய அமைப்பிலேருந்து விலகி இருக்கிறதும். சார், ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கலாம், அவங்களும் ஜெயிக்கலை, நானும் ஜெயிக்கலை, அவங்களும் பெரிய ஆள், நானும் பெரிய ஆள், சண்டை சச்சரவு வேண்டாம், வம்பு வழக்கு வேண்டாம், பிழைக்க வந்த இடத்துல வம்பு வழக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி நிற்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகும். நண்பர்களுடன் கலந்துரையாடல்கள், சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். வெண்மை நிற ஆடை அணிந்தவர்களை கடந்து வருவதும், சார் ஒயிட் ஷர்ட்டா சார், ஆமாம் சார் அடடா ரென் சுப்ரீம்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாள் இருக்கேங்கிற நிலை இருக்கும். ஆனால் மனசஞ்சலம், மனக்குழப்பத்துக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது. ஒரு சின்ன பயம் அப்படிங்கிறது கணவனாக இருந்தால் மனைவி கிட்டேயும், மனைவியாக இருந்தால் தூரத்தில் இருக்க கணவன் கிட்டேயும் ஒரு சின்ன ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை எப்படி சொல்ல போகிறோம், இதை எப்படி பேச போகிறோம், இதை எப்படி கேட்க போகிறோங்கிற தவிப்பு குடும்ப உறவுகளிடையே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி காணப்படும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைப்பாங்க இந்த உலகத்தில், இந்த ஊரில். ஆமாம் சார் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமாக தான் எடுத்து வைக்கிறேன், பார்த்து தான் செய்கிறேன், பார்த்து தான் போகிறேன். அப்படி இருந்தும்
எனக்கே உழ வைக்கிறாங்கன்னா பாருங்களேன், அதாங்க வெடி வைக்கிறது, கன்னி வெடி வைக்கிறது அப்படின்னு. கண்ணும் கருத்துமாக தான் இருக்கேன். ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து தான் வைக்கிறேன். இருந்தாலும் உஷாராக இல்லைன்னா பஜாரில் வச்சு நிஜாரை உருவிடுவாங்க கார்த்திக் சார். நான் எப்பவும் உஷாராக இருப்பேன்னு சொல்லக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு உஷாரையா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு அப்படின்னு நல்ல நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல்கள், சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், பிரயாணங்கள் சந்தோஷம் தரும், மகிழ்ச்சி சந்தோஷம் தரும். சோம்பேறித்தனத்தை மட்டும் தவிர்த்துட்டு இன்றைக்கி நாளை பார்த்தால் மீனராசி நேயர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகும், நிறைய சந்திப்புகள் கை கொடுக்கும், புது அறிமுகங்கள், புது வெற்றி செய்திகள், லாபம் தர வேண்டிய அமைப்பு. அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் கெட்ஸ் டெபாசிட்டட். இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், ஹிஸ்ட்ரியில் உங்களோட பேரை எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு இருக்குன்னா பாருங்கள். ஐ மீன் வரலாறு, ஆமாங்க ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டுங்கிறது இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 7 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி.